guys, I am Chef Linga. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டம்ப்ளிங் ஒன்று பண்ண போறோம். அதாவது நம்ம சைனீஸ் ஸ்பெஷல் ஒரு மோமோஸ், இன்னைக்கு வந்து ஒரு வெஜ் மோமோஸும் செய்ய போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி அதோட மெத்தடை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து 2 கப் ஆஃப் மைதா எடுத்துருக்கேன். இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி டோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நார்மல் டோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு வெட் கிளாத் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம டோவை வந்து ரெஸ்ட் கொடுப்போம். இப்போ நம்ம வந்து கேபேஜ் வந்து நல்லா சாப் பண்ணியிருக்கோம், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மாதிரி மின்ட்டும், அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஆனியன். இப்போ கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம டோலி ஏற்கனவே சால்ட் போட்டுருக்கோம், கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சமாக, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டோவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம ஸ்மால் சைஸாக வந்து இது பண்ணிக்கலாம், ரவுண்டாக டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வந்து நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். வாவ், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம் நம்மளோட மோமோஸை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அமேசிங் மோமோ. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்மளோட மல்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.